Hi students, welcome to AC Academy. So video பண்ண நினைக்கும் உங்களுக்கு மாமா ரெடி எக்ஸ்ல சோ குரூப் 4 கான மொத்த ஹிஸ்டரியுமே உங்களோட கையில இந்த ஒரு வீடியோல சரிங்களா. மொத்தமா குரூப் 4ல ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நான் எதை பத்தி பேசுறேன்னா ஏன்ஷியன்ட் மெடிவல் பத்தி சொல்றோம். அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 ல இருந்து 6 கேள்விகள் கேட்டுருவாங்க. அந்த 5 ல இருந்து 6 கேள்வியை மொத்த ஹிஸ்டரிய உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒன் லைனரா கொண்டு வந்திருக்கோம். நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதும், ஃபாஸ்ட் விஷனா இருக்கும். நான் டக் டக் தான் பாயிண்ட சொல்றேன். உங்களுக்கு சும்மா பாயிண்ட் சொல்றதை காட்டிலும் சோ பின்னாடி அந்த பாயிண்ட காட்டுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக தான் பின்னாடி நம்ம அதையும் வச்சிருக்கோம். ஸோ சர்சன் பார்த்துடலாம். ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருந்தவங்களுக்கு இது ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். இது வரைக்கும் நான் படிச்சு தான் படிக்க போறேன் நாளுமே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வீடியோ பாஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? வீடியோ மட்டும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற லைவ்ஸுமே பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிந்து நாகரிகம் எடுத்துக்கலாம். உலகின் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசோபொட்டேமியா நாகரிகத்துக்கான வருஷத்தை கொடுத்துருக்காங்க. சிந்து நாகரிகமான வருஷம், எகிப்து நாகரிகமான வருஷம், சீனா நாகரிகமான வருஷம். அடுத்து மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நதிக்கரைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகளை முதல்ல தனது நூலை விரிச்சவர் சார்லஸ் மேசன். அந்த பாழ் செங்கற்கோட்டை வீரமான சூழலுடன் கோபுரனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ள குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன். இதுதான் ஹரப்பா என்பதற்கான முதல் வரலாற்று சான்று. அடுத்து எப்போது பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுதந்திரங்கள் கண்டறியப்பட்டதுன்னா வருஷம் 1856. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மோதர நகர்களை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1920. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனரான யார் ஹரப்பாவிற்கும் மோதருக்கு இடையே பொதுவான அம்சங்கள் கண்டிருந்தானா ஜான் மார்ஷல். ஹரப்பா மற்றும் மோதர் ஆகிய இரண்டுமே ஒரு பெரிய நகரத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதியில் என்ற முடிவு வந்தவர் ஜான் மார்ஷல். எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாடுகளுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிபிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். இந்திய தொழில்துறை 1861ஆம் ஆண்டு டேஸ் நிலவுடன் நிறுவப்படுது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொழில் துறையின் தலைமையகம் எங்க அமைச்சிருக்கா? டெல்லியில. ஏஎஸ்ஐயோட விரிவாக்கம் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சிந்தனை நாகரிகத்தோட கால வரையறை புவியியலை தெற்கு ஆசியா, காலப்பகுதி வெண்கல காலம், காலம் 3000 முதல் 1900 வரைக்கும். வயது கழிவு முறை முடிவு செய்யப்பட்டது. பரப்பு 13 சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் 200 மேற்பட்டது. டக்குன்னு சொல்றேன், அப்படியே நோட் பண்ணே வாங்க. மக்கள் வெண்கலாதார பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளை ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சுள்ளனர். அவை மந்தா, ராகியருக்கு, மிட்டதாய், காளிமங்கனு, கல்வேரிவாலா, கோட்டிஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல். அடுத்து ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். சிந்தனை நாகரிகத்தோட சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு தான். அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள் மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. ஹரப்பா நகரோட மேல் நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்திக்கிறாங்க. பெருங்குளமும் தானிய கஞ்சங்களும் சேர்ந்திருக்கு. ஹரப்பா நகரியோட கீழ் நகர அமைப்பு பாத்தீங்கன்னா நகரின் கிழங்கு பகுதி தாழ்ந்து உயர முடியாது, அதிக பரப்பு கொண்டது. இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இருந்திருக்கு. சிந்தனை நகரத்தோட முன்னோடி மற்றும் புதிய கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் மெகர்கரு. பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலா நாட்டுப்படத்தாக அமைந்திருக்கிறது. எதுன்னு கேட்டாங்கன்னா மெகர்கரு. இது தொடர்கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட ஒரு இடங்கள்ல ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபடுவதற்கான சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா மெகர்கரு. ஹரப்பா நகரோட தெருக்களும் வீடுகளும் சட்டகோண அமைப்பு கொண்டிருந்திருக்கு. அடுத்து தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோல் வெட்டிக்கொள்ளும் படியும் இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்காலும் சுண்ணாம்பு கால்களாலும் கட்டப்பட்டிருக்கு. கட்டணங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கல் பயன்படுத்தினா அப்படின்னா அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரால் கரைவதில்லை. அடுத்து ஹரப்பா நகரத்துல கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோட பெருங்குளம் இது செவ்வாய் ஒரு நீர் தேக்கமா. ஓகேவா? முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் இதுதான். தானிய களஞ்சியம் எங்க அமைஞ்சிருக்குன்னா ஹரப்பால. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் மற்றும் ஹரியானா மாநிலத்தை எங்க கண்டுபிடிப்பது அப்படின்னா ராகிய தெற்கில. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களா இருந்திருக்காங்க. ஹரப்பா மக்கள் யாருடன் விரிவான கல்வி தெரிவிப்படுத்தாங்கன்னா மெசோபொட்டேமியா கூட. குஜராத்தில் உள்ள எந்த இடத்துல கப்பல் கடும் மற்றும் செப்படி நம்ம கண்டுபிடிப்பதா லோத்தல்ல. லோத்தலின் மூலம் குஜராத்ல எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குன்னா அபர்மதி. அமர்தலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்க கண்டுபிடிக்கப்பட்டதா மொஹஞ்சதாரோல. டக்கு நோட் பண்ணிக்கோங்க. மனிதனால் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலகம் செம்பு. வெண்கலத்திலான சிறிய பென்சிலை எங்க கண்டுபிடித்தா மொஹஞ்சதாரோல. செந்தூரி மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கல? இரும்பு குதிரையை பத்தி. செந்தூரி மக்களோட தொழில் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணிதல், அடிகாலங்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு. சிந்தனை மக்கள் மண்பானங்களை எதனை கொண்டு உருவாக்கினார்னா சக்கரங்கள். சிந்தனை மக்களிடையே தாய்தேவ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. எப்போது ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்குச்சு? கிமு 1900. முதல் எழுத்து வடிவம் வேலை உருவாக்கம் சுமேரியர்களால. மொஹஞ்சதாரோவின் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக எந்த அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு? யுனெஸ்கோ. சிந்தனை நாகரிகம் பற்றிய பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள், மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணவு மேலோங்கி இருந்திருக்கு. அடுத்து சிந்தனை நாகரிகத்தோட பரப்பளவு வாங்கிக்கிறாங்க. மேற்கில பலுச்சிஸ்தான்ல இருந்து மக்கான் கடற்கரை வரைக்கும், கிழக்குல காக்கரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும். ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சூரிய நகரம் இந்தியாவின் பாகிஸ்தானில் சுமார் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரவி இருந்தது? 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்.
அரபா மக்கள் எந்த வகையான ஆயுதங்களை பயன்படுத்திருக்காங்க? கல் மற்றும் வெண்கலத்திலான. அரபா மக்கள் எந்த வகையான ஆயுதங்களை செய்தாங்க? செம்மணிகள், செம்பு மற்றும் தங்கத்தால் ஆன. அரபா மக்கள் அணிகலன்களை எங்கே ஏற்றுமதி செய்தாங்க? மெசபடோமியா. அரபா மக்களுக்கு யாரும் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது? மெசபடோமியா. அரபா முத்திரைகள் மேற்காசிய பகுதியிலான எங்கு கிடைச்சிருக்கு? ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான். மெசபடோமியாவுக்கும் அரபாவுக்கும் இடையே இந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துவது கியூனிபாம் ஆவணங்கள். கியூனிபாம் எழுத்துக்களில் காணப்படும் எந்த குறிப்பு சிந்து பகுதி குறிப்பதாகும்? மெருகா. அரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான சேட்டறிகள் கிடைச்சிருக்கு. இந்திய பண்பாடு உலகத்திற்கான அடித்தளம் சிந்துரை நாகரிகம் தான். சிந்துரை மக்கள் யாரை வழிபட்டார்கள்? அரசமர்த்த. நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டு? காளிமங்கலம். சிந்துரை நாகரிகத்தில் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்து இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தோட சின்னம் என்னன்னு பார்த்தாங்கன்னா சிந்து நாகரிகம் தான். அடுத்து ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் பேசலர். 1831 அம்மியனும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்பை எடுத்திருக்க வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். அடுத்து லாகூர்ல இருந்து எங்க ரயில் பாதை அமைப்புக்கான ஹரப்பா அளிக்கப்பட்டது? முல்தான். ஹரப்பா பகுதியில இருந்து ஒரு முத்திரை இந்திய தொழில் துறையின் முதல் அளவிலான யாருக்கு கிடைச்சிச்சு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பாஸ் ஆஃப் நினைக்காதீங்க, மொத்த விஷயம் ஒரு வீடியோ முடிச்சாங்க, அதுதான் ஓகேவா? பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அப்படியே கவனிச்சுவாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்த ஆண்டுகளில் அரப்பாவை பார்வையிட்டார்? 1953, 56, 75. அரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அந்த நாகரிகத்தையும் உணர்ந்து அங்க ஆய்வு நடத்த காரணமாக இருந்தது ஜான் மார்ஷல். அரப்பா நாகரிக பொருட்கள் மற்றும் உற்பத்தி மையங்கள்லாம் சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட்டு, வைடூரிய ஷாட்டுகை, காலனியில் ரோத்தல், சிடையிட்ட தெற்கு ராஜஸ்தான், செம்போது ஆஸ்தான் ஓமன். சிந்தனை மக்கள் இயற்கை வழிபட்டிருக்காங்க. காளிபங்கல்ல வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. சிந்தனை நகரம் முதல் எப்போது கணக்கிடப்பட்டது? 1921. பழைய பஞ்சாபோட மாண்டகுடி மாவட்டத்துல ராபிசர்ஜ் ஆர்விடையில அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் அரப்பா. 1924 சிந்து மாகாணத்துல லர்கானா மாவட்டத்துல 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிறப்பகுதியோடு தொடர்பு கொண்டது உறுதிப்படுத்தியதான ஜான் மார்ஷல். சிந்துரை நகரத்தின் நகரங்கள் சொல்லியவர் மார்டின் வீலர். உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல். முடிஞ்சிச்சு. அடுத்து குப்தர்கள். எந்த நூற்றாண்டு இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதகனாலும் நிறுவப்பட்ட வலிமை வாய்ந்த பேரரசுகள் வலிமையை இழந்தன? கிபி 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து குப்தர்களின் ஒரு தொல்லியல் சான்றுகள் அப்படியே பார்க்கலாம். குப்த அரசால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் கல்வெட்டு, அடுத்து மெக்ரான் இரும்புத்தூன் கல்வெட்டு அவரு முதலாம் சந்திரகுப்தருக்கு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி கல்வெட்டு, மதுராபாறை கல்வெட்டு, சாஞ்சிபாறை கல்வெட்டு, அடுத்து ஸ்கந்தகுப்தரோட பிதாய்தூன் கல்வெட்டு, கர்காபாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் அது பஞ்சாப்ல இருக்கு, சோனாபார் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை குறிப்பிடலாம். புத்தகோட இலக்கிய சான்றுகள் எடுத்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, மத்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரோட நீதி சாஸ்திரம், விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், வானரோட அரச சரிதம், காளிதாசரோட நாடகங்கள், 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியனி பயண குறிப்புகள், அர்ச்சனோட ரத்னாவளி ஆனந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சாமோட சியூகி, அத்து குப்தாம்ச நிறுவனர் யாருன்னா ஸ்ரீ குப்தர். நாடுகளை முதன்முறையாக இடம்பெற்ற குப்த அரசு யாருன்னா ஸ்ரீகுப்தரோட தான். ஸ்ரீகுப்தர் பின் அவருடைய மகனான யார் அரசபதி இருக்காருன்னா கடோத்கச்சர். அப்படியே வருஷமும் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. உத்தரவு கல்வெட்டுகள்ல யார் இருவருமே மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்பட்டாங்கன்னா ஸ்ரீகுப்தரும் கடோத்கச்சரும். முதலாம் சந்திரகுப்தர் 319 335 வரைக்கும் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணக்கிறாரு. டேஷில் லிச்சாவி அரசர். வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை வெற்றி கொண்டு பேரரசு முறையாக தன்னை முடித்தூடி கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் 319 335. வடக்கு பீகார்ல இந்த பழமையான சங்கங்கள் ஒன்று லிச்சாவி. ஒரு ஆட்சி போது கங்கை நதிக்கு ஏமாற்றங்கள் ஏற்பட்டதா இருந்திருக்கு. முதலாம் சந்திரகுப்தரோட மகனான யார் குப்தார் சமுத்திரம் தலைசிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் அரிசேனர். யார் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் பொறிக்கப்பட்டுள்ளது? அரிசேனர். சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் கல்வெட்டு. குப்த அரசரின் மகத்தான போத்தவரை சமுத்திரகுப்தர். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த யார் தென்னிந்தியாவில் பல்லநாட்டு அரசர் விஷ்ணுவை தோற்கடித்தார்? சமுத்திரகுப்தர். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9 அரசு. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனது கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கொட செய்தவர் சமுத்திரகுப்தர். கிழக்கு வங்காளம், அசாம், நேபாளம், பஞ்சாப், இலக்கு பகுதி ஆகிய அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பாங்குகளிலும் யாருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர்? விஷ்ணு பக்தர். வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை நடைமுறைப்படுத்த சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தர் எந்த நாணயங்களை வெளியிட்டார்? தங்க நாணயங்கள். கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீமேகவர்மன் என்னும் பௌத்த அரசர் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். அடுத்து சமுத்திரகுப்தரோட மகன் 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா? இவர் விக்ரமாதித்தர் அப்படின்னு அறியப்படுறாரு. சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து தென்னிந்திய அரசர்களோட நட்புறவை ஏற்படுத்தியவர் 2ஆம் சந்திரகுப்தர். புதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா விக்ரமாதித்யனால. விக்ரமாதித்யரோட அவையில் இருந்த நவரத்னங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காளிதாச சமஸ்கிருத புலவர், அரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் அகராதி ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகமானவர் சோதிடர், சங்கு கடற்கலை நிபுணர், வராகமிகர் வானிலை அறிஞர், வராட்சி இலக்கணாசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர்.
இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்டப்பேர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேந்திர சந்திர, சிம்ம சந்திர, நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, விக்ரமன், சிம்ம விக்ரமன், சவாரி. இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகனான யார் அரியணை ஏறினா? முதலாம் குமாரகுப்தர். ஓகேவா? இவர் வந்து சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நான்காம் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது குமாரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். யாருடைய பயண குறிப்புகள் உத்தர காலத்து மக்களின் சமூக பொருளாதார மதவ நிலைகள் பற்றிய செய்தியை நமக்கு வழங்குது? பாகியான். டக்கு நோட் பண்ணிக்கோங்க. மகரத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் பாகியானு. கயா பாலையில் இருந்தது, கபிலவஸ்து காகியா இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மகள் விபத்தோடும் வெட்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் பாகியான். குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற யார் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேர்ந்தது? ஸ்கந்தகுப்தர். இவர் ஹீனர்களை தோற்கடித்து விரட்டி அடிச்சிருக்காரு. பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் படையெடுத்து வந்த யார் உத்தரப்பிரதேசத்தை தோற்கடித்தார்? ஹீனர்கள். பாலாதித்யர் என்ற பெயர் அரியணை ஏறியவர் முதலாம் நரசிம்மகுப்தர். பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் மற்றும் மீரகுலருக்கு தப்பம் பண்ணியிருந்தவர் யாருன்னா பாலாதித்யர் என்ற முதலாம் நரசிம்மகுப்தர். புத்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்தரோட ஆட்சியில் ஒற்றர்களுடைய உறவு பார்க்கும் அமைப்பு தூதகா. யாருடைய படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாய் முறையை முதலீடு செய்வது? சமுத்திரகுப்தர். குப்தரோட ஆட்சியின் முக்கிய உறவாக இருந்தது நிலவரி. உத்தர காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன? சேத்ரா, கிலா, அப்ரகதா, பஸ்தி. அது என்னன்னு பாத்துக்கோங்க. சேத்ரான வேளாண்மை, கிலானா தரிசு நிலம், அப்ரகான வனம் காட்டு நிலம், பஸ்தினா குடியிருப்பது போன்ற நிலம், கவனசாரகனா மேய்ச்சல் நிலம். புத்தரோட ஆட்சியில 2 வகையான வணிகர்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சிரேஸ்தி, சாத்தவாகா. ஓரிடத்து நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் எந்த பிரிவை சேர்ந்த வணிகர்கள்? சிரேஸ்தி. எழுதுக்கூடிய வண்டிகளை பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் சாத்தவாகா. குப்தரோட முக்கிய வணிக பொருட்கள் என்னன்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை. அடுத்து 4ஆம் பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் எந்த பேரரசு ஆதரவில் தடுத்து குப்த பேரரசு. 4ஆம் பல்கலைக்கழகம் யாருடைய ஆதரவில் சிறப்புற்றது? கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் அக்ஷர். 4ஆம் பல்கலைக்கழகம் யாரால் அழைத்து தலைமணமாக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜி. நாட்டின் பல பகுதிகளில் இணைக்கும் சாலைகளை அமைத்தவர்கள் குப்தர்கள். குப்தரோட முக்கிய வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. குப்தரோட ஆட்சியில வணிக பெருக்கத்திற்கு பெரிதும் உதவிய துறைமுகங்கள் இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களும் மற்றும் கீழே கடற்கரை துறைமுகம் 2 தான். குப்தரோட பொற்காசுகள் தினாரா அப்படின்னு அழைக்கப்படுது. குப்தர்களோட பொற்காசுகளை விட காசுகள் குறைவாக வெளியிடப்பட்டன. ஓகேவா? எந்த காசுகள்? வெள்ளியும் செப்பும். அடுத்து குப்தர்கள் எந்த தொழிலில் செழிப்புட்டு விளங்கினாங்க? சுரங்க தொழில், உலோக தொழில். குப்தர் காலத்துல மனுவின் சடங்கு நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்து கட்டுமான தொழிலை முதன்முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழி பிராகிருதம். உத்தரோட அலுவலக மொழி சமஸ்கிருதம். யாருடைய கல்வெட்டுகள் அனைத்து சமஸ்கிருத மொழியிலே உள்ளன? குப்தர்கள். அஷ்டதியாய் என்ற நூல் எழுதினது பாணினி. மகாபாஷ்யம் என்ற நூல் எழுதினது பதஞ்சலி. சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதினது சந்திரோகோமியா. காளிதாசர் இயற்றிய நூலான நூல்கள் சாகுந்தலம், மாளவி காக்குமித்திரம், விக்ரம ஊர்வசியம். மேகதூதம், உபவம்சம், குமாரசம்பவ, ரிது சம்காரம் ஆகிய நூல்களை எழுதினது காளிதாசர். பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் பயண வளர்ச்சியாக தசமின் முறையும் யார் நாமின உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபொழி செத்து? குப்தர்கள். யார் தனது நூலான சூரிய சித்தாங்காவில் சூரிய சந்திர கிரகங்களுக்கான உண்மை காலங்களை விளக்கியிருக்கார்? ஆரியப்பட்டர். பூமி தனது அச்சு சொல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானிலை ஆய்வாளர் ஆரியப்பட்டர். உத்தரகால பகுதியை சேர்ந்த மிக முக்கிய கணிதவியல் வானிலை அறிஞர்கள் யாருன்னா ஆரியப்பட்டர், வராகமலர், பிரம்மகுப்தர். ஆயுர்வேத மருத்துவத்துல நிபுணராக தெரிந்தது யாருன்னா தன்வந்திரி. அடுத்து அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர். கலிங்கமலையாக தெற்கே பல்லவோட தலைநகரான காஞ்சிபுரம் வரை வெற்றிகரமான படையெடுப்பு நடந்தது சமுத்திரகுப்தர். குப்த பேரரசோட முதல் பேரரசர் கருதப்பட்டது முதலாம் சந்திரகுப்தர். மகாராஜா அதிராஜா என்ற படத்தை ஏற்றவும் முதலாம் சந்திரகுப்தர். யாருடைய தூண் ஒன்றில் பொறிக்கப்பட்ட சமுத்திரகுப்தர் குறித்த நீண்ட புகழை மௌரிய பரம்பரை இருந்ததாக சொல்லுது அசோகர். டெல்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தோட 4 அரசுகளையும் வென்றது சமுத்திரகுப்தர் தான். தெய்வபுத்திர சகானு சாகி ஒரு குஷான பட்டம். சாகர் அரசு, இலங்கை அரசு போன்றவர்கள் வெளிநாட்டு அரசுகளுக்கும் யாருக்கும் கப்பம் பட்டியலாக கல்வெட்டு குறிப்பிடுது சமுத்திரகுப்தருக்கு. வரலாற்று அறிஞர்கள் யாரை இந்திய நெப்போலியன் அழைக்கிறாங்க? சமுத்திரகுப்தர். யார் தனது சகோதரனான ராமகுப்தருடன் வாரிசு உண்மைக்கு போராடி ஆட்சிக்கு வந்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். பாரதிபுத்திரத்தை தலைநகராக கொண்ட யார் தந்த அரசின் நிலைகளை விரிவுபடுத்தினார்? 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் தக்கான பகுதியை ஆண்ட வாடக இளவரசருக்கு தன் மகனான யாரை திருமணம் செய்து கொடுத்தார்னா பிரபாவதி. புத்தர் காலத்தில் எந்த பேரரசு அமையத்தால் அரசு மலம் பெறுகிறது? ரோமானிய பேரரசு. ஹீனர், காம்போஜர், காதர் போன்ற வடநாட்டு அரசுகளை வென்றவர் 2ஆம் சந்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டுகளில் யார் புருஷா என்று கடவுள் ஒப்பிடப்படுகிறார்? சமுத்திரகுப்தர். ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியோட பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாரகுப்தரை பற்றி குறிப்பிடுது. அடுத்து டேஸ் ஆகிய பட்டங்களை கொண்டவராக வந்திருக்கார். குமாரமாத்தியா, சந்தி விக்ரஹிகா, மகா தண்டநாயகா. அடுத்து மகா தண்டநாயகா துவபுதிய முதல்வரான ஹரிசேனர். நீதித்துறை, ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வைத்தவர் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா. அலகாபாத் கல்வெட்டு எத்தனை மகா தண்டநாயகாக்களை குறித்து கூறுகிறது? 3. குப்தராட்சியில் குதிரைப்படை தலைவரான மகாசோபதி. எந்த செப்பேடு 3 உபரிகாக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் தான் குறிப்பிடப்படுது? தாமோதர் கபூர். குப்தர் காலத்தில் அரண்மனையுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகள் மகா பிரதிஹரா.
புத்தக பல்வேறு விதமான நிலக்குத்தகை முறை என்னன்னா நிவிதர்மா என்னன்னு பாத்துக்கோங்க, நிவிதர்மா அக்ஷயனானா என்னன்னு பாத்துக்கோங்க, அப்ரதர்மான என்னன்னு பாத்துக்கோங்க, பூமி சித்ராயனா என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து இந்த புத்தகம் வந்து விலக்களிக்கப்படுது கட்சியா பார்த்துக்க. அடுத்து அக்ரகார மானியம்னா என்னது, தேவகிரகார மானியம்னா என்னது, சமய சார்பற்ற மானியம்னா என்னது, எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து விளைச்சல்ல அரசர் பெரும் வழக்கமான 1/6 வரி பாகா. அரசர் கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவற்றை குறித்த வரி போகா. கிராமத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளி விதிக்கப்படும் ஒரு வரி என்னன்னா கரா. அடுத்து ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்படுது. இது ஒரு ஒடுக்குமுறை வரி. இது பலி. காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது ஈவரையாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு கூடுதல் வரிதான் அப்படின்னு சொல்றது உரியங்கா. இதுவும் ஒரு கூடுதல் வரிதான். இது எதற்காக வசூலிப்பது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபடுவதை தருகிறார். உபரிகரா. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது ஒரு சில குறிப்பிடத்தக்க விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும். இரண்டியா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் வாதபூதா. கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உணவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி அலிமகரா. நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி கிப்தா உபகிப்தா. உத்தரகால பாசனத்தில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநிர்மகா என்ற வடிகால்களை இருந்ததாக குறிப்பிடுவார் அமர்சிம்மர். குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் இருந்த எந்த ஏரி மிகவும் புகழ்பெற்றதாகும், சுதர்சனா ஏரி. உத்தரகால கட்டுமான கோவில்களில் பின்வரும் அம்சங்கள் காணப்படுது. தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோவில், செவ்வக கோவில்லாம். அடுத்து வட்டவடை கோவில். உத்தர காலத்து மிகச்சிறந்த ஸ்தூபிகள் சமத்து, ரத்னகிரி, மிர்பூர்கான். அடுத்து உத்தர காலத்து கல் சிற்பங்கள். சாரநாத் ராமன் இருக்கும் நிலையில உள்ள புத்தர் சிலை. புராண சிற்பங்கள்ல மிக அழகானது உதயகிரி கோயில் நினைவாளில் இருக்கும் பராக அவதார் சிலை. அடுத்து உத்தரவையில் சூரோவியங்கள் எங்கு காணப்படுது, அஜந்தா, பாக்கு, பதாமி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் முறையான ஆய்வுகளாக எப்போது ஆரம்பிச்சனா 1915. பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டுல யாருடைய கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக உள்ளது, ஆரியப்பட்டர். கணிதம், கோளவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் ஆரியப்பட்டர். யாருடைய பிருக சம்ஹிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான கலைக்களஞ்சியம். வராக வீரர். பஞ்ச சித்தாந்திகா, பிருக ஜாதகா ஆகியவை யாருடைய படைப்பு, வராக வீரர். அடுத்து பிரம்மகுப்த சித்தாந்தா, கண்டகாத்தியகா ஆகிய நூல்களை எழுந்தது யாருன்னா பிரம்மகுப்தர். அடுத்து டெல்லி சுல்தான். உத்தர முடிஞ்சு டெல்லி சுல்தான். எந்த நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றாங்க, 11ஆம் நூற்றாண்டுல. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் 12ஆம் நிறுவப்படுத்தினா முகமது கோரி. ராணுவ பணிக்கான விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் பண்டகன். முகமது கோரி இறந்த வருஷம் 1926. முகமது கோரி அடிமையான யார் இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கு அரசாங்கத்தை நினைத்துக் கொண்டார்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தோட ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டினது குத்புதீன் ஐபக். மாமலுக் எனும் அரபிய வார்த்தைக்கு என்னன்னு பொருள், அடிமையின் பொருள். அடிமை வம்சத்தை செய்த 3 மாபெரும் சுல்தானியானா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பனர். யார் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார், குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தனது தலைநகரை லாகூரிலிருந்து எங்க மாற்றார், டெல்லிக்கு. குத்புதீன் ஐபக் கீழே இறங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யார ஒப்படைக்கிறார், பக்தியார் கிழிச்சிட்டார். குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை டெல்லியில கட்டினது குத்புதீன் ஐபக். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி டேஷ்னு கருதப்படுது, குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித். குதுப்பினாருக்கான அடிக்கல் நாட்டினது யாருன்னா குத்புதீன் ஐபக். குதுப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஷ், வருஷம் 1211 1236 வரைக்கும். அடுத்து லாகூர்ல சவுகான் அது குதிரை போல விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி வந்தது படுகாம இந்த குத்புதீன் ஐபக் எப்போது இயக்கியதுனா 1910. குத்புதீன் ஐபக்கோட மகனோட யார் திறமையற்றா இருந்தாரு, ஆரம் ஷா. துருக்கிய பிரபுகள் குத்புதீன் ஐபக்கின் படத்தளபதி மறுமணமான ஆரி சுல்தானாக தேர்வு செய்தாங்க இல்துமிஷர். இல்துமிஷ் ஆட்சியின் போது மங்கோலிய யாழ் தலைமை இந்தியாவின் எல்லைப்பகுதியில் அச்சுறுத்தினாங்கன்னா செங்கிஸ்கான். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த யார் இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார், குவாரிசம் ஷா ஜலாலுதீன். சகர்கானி அல்லது 40 என்ற குழுவை உருவாக்குனது இல்துமிஷ். இல்துமிஷ் அந்த படைகளில் பணியாற்றியோருக்கு நிலங்கள் வழங்கியிருக்காரு இக்தாக்ல. ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இக்தா. ஓகேவா. அடுத்து தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக யார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களில் இருந்து வரி வசூல் செய்து கொள்வார், இக்தாக் தான். இல்துமிஷ் தனது மகனான யாரை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவிச்சாரு, ரஷ்யா சுல்தானா. வருஷமும் பகல்ல கொடுத்துருப்போம் பாத்துக்கோங்க. துருக்கிய இனத்தை சாராத பிரபுகளுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தவர் ரஷ்யா சுல்தானா. ரஷ்யா சுல்தானா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாக நியமிக்கிறார். 40 நிறையப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவரையானா கியாசுதீன் பால்பனர். தனது ஆட்சிக்கு எதிராக சரி செய்வோரையும் இடையூறாக இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறையுடைய நிறைவேறான கியாசுதீன் பால்பனர். அரசு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை, எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டவர் கியாசுதீன் பால்பனர்.
பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தால் வங்காள மாகாணங்கள் யார் கைது செய்து கொல்லப்பட்டதா? துர்கிஸ் கான். மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிக்க கவர்னர் செயல்படுது யாருன்னா கியாசின் பால்பன். அடுத்து செங்கிஸ்கானோட பேரனும் ஈரானோட மங்கோலிய வைஸ்ராயுமான யாரிடம் இருந்து மங்கோலியர்கள் சட்ல சந்தையை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் பெற்றார். குலகுகான். மங்கோலியோட தாக்குதல்கள் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பல கோட்டைகளை கட்டியவரையான பால்பனன். பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமிஸ் குருவை ஆதரித்தவர் பால்பனன். ஜாசுதீன் பால்பன் எப்போதும் மரணமற்றார். 1987 சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் நாட்டை ஆண்டவர் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டவர் கைகுபாத்து. யார்ல இருந்து கில்ஜி வம்சத்தோட ஆட்சி தொடங்குச்சு? ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட பெருமான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்திய காராபிலோட ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட உணர்பந்தோட மகன் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. யாரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசனான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டது? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தேவகிரி யாதவ அரசனான யாரை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளை அடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார். ராமச்சந்திரன். ஜலாலுதீன் கில்ஜியை வஞ்சகமாக கொண்டவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக எப்போது அறிவித்துக் கொண்டார்? 1996. அலாவுதீன் கில்ஜி தனது தலைமை தளபதியான யாரை 1910 தென்புறத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை எடுக்க படித்தார்? மாணி கபூர். ஜவுகர் எனப்படும் சடங்கை நடத்தியவர்கள் ராஜபுத்திரர்கள். டெல்லியிலும் ஏனைய இடங்களில் முகாமிட்டிருந்த படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. யார் தனது புதிய சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்தார்? அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் அரசாட்சிக்கு அடிக்கல் நாட்டினது கியாசின் துக்ளக். கியாசின் துக்ளக் தனது மகனான யாரை வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார்? ஜுனாகான். ஜுனாகான் வாரணாசி யாரை வெற்றி கொண்டு வெள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர்த்திருந்தார் அரசர் பிரதாபருத்ரன். டெல்லி அருகே துக்லபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்த அடிக்கல் நாட்டினது கியாசின் துக்ளக். தனது தலைவரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினது முகமது பின் துக்ளக். தேவகிரியோட பேரை தௌலாபாத்தா மாற்றியது முகமது பின் துக்ளக். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்ற அலாவுதீன் கில்ஜி. செப்பு நாணயங்களை அடையாளம் பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசின் இளைய சகோதர மகனான யார் அணியினர்னா பிரோஷா துக்ளக். சூபி யானைகளையும் ஏனைய மதத்தலைவர்களை கௌரவித்து அவரோட அறிவுரைகளை கேட்டுக்கொண்டவர் புரோஷா துக்ளக். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவனது புரோஷா துக்ளக். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தது புரோஷா துக்ளக். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தது புரோஷா துக்ளக். விவசாயிகளோட கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மை மேம்படுத்தியவர் புரோஷா துக்ளக். 1900 புதிய தோட்டங்களை உருவாக்கிய யார்? அலாவுதீன் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார்? புரோஷா துக்ளக். அடுத்து புரோஷாபாத், ஜான்பூர், இசாறு, புரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை நிர்மாணித்தது புரோஷா துக்ளக். டாஸ் அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித பொருட்களை அரங்கேற்றினார்? தாமர்லைன். தைமூர் நகர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு டெல்லி, மீரட், பஞ்சாப் என்ற தனது பிரதிநிதி ஆளுநராக நியமித்து சென்றனர். கிசிர் கான். 1914 சையத் வம்சத்தை தோற்றுவித்தது கிசிர் கான். சையத் வம்சத்தோட கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. சிக்கிம் பகுதியோட ஆளுநராக இருந்தவர் பவுலுல் லோடி. லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தது பவுலுல் லோடி. 1983 பவுலுல் லோடியை தொடர்ந்து அவரது மகனான யார் சுல்தானா பொறுப்பேற்றார்? சிகந்தர் லோடி. கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தது சிகந்தர் லோடி. ஆளுநர்களை நிர்மாணித்தது சிக்கந்தர் லோடி. சிகந்தர் லோடி 1950 மரணமுறை தொடர்ந்து அவருடைய மகனான யார் அரச பதவி ஏற்றார்? இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி யாரால் 1926 பானிபட் போருக்கு தோற்கடிக்கப்பட்டார்? பாபர். லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வச்சது பாபர். கல்வி நிலையங்கள் மதராசர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. டெல்லி சுல்தானோட வம்சங்கள்: அடிமை வம்சம் 1990, கில்ஜி வம்சம் 90-80, துக்ளக் வம்சம் 320-414, சையத் வம்சம் 414-451, லோடி வம்சம் 451 இருந்திருக்கார். யார் சிவனாக இருந்த போதே கஜினியில் ஒரு அடிமையாக சுல்தான் முகமது கோரிக்கை விடுபடுறார்? குத்புதீன் ஐபக். சீனா பயணியான யார் தனது பயண குறிப்புகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார்? வான்சுவாங்க. புத்திசாலியும் நேர்மையான நிர்வாகி என பெயர்த்தவர் குத்புதீன் ஐபக். நைட்டி முல்க் என்று பட்டம் சூட்டிக் கொண்டவர் உலுக் கான். துக்ரில் கானுக்கு பிறகு வங்கத்தின் ஆளுநராக பால்பனோட மகனாக யார் நியமிக்கப்படுறாருன்னா புக்ரா கான். அலாவுதீன் கில்ஜி நடத்திய தாக்குதல்கள்: தேவகிரி, குஜராத், ரந்தம்பூர், மால்வா. வருஷம் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. 1907 தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக யார் தலைமையில் ஒரு பெரும்படை அலாவுதீன் கில்ஜி அனுப்பினார்னா மாலி கபூர். முகமது பின் துக்ளக் வேளாண்மையை கவனித்துக் கொள்ள எந்த துறையை உருவாக்கினார்? தியானி அமீர் ஹோஷி. புரோஷா துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த புகழ்பெற்ற இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர் யார்னா கானி ஜஹான். இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிசியா என்னும் வரியை விதித்தது புரோஷா துக்ளக். இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தது குத்புதீன் ஐபக். யாருடைய ஆட்சியின் போது தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கு? நசருதீன் முகமது ஷா. தனது தலைவரை டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாற்றினது சிகந்தர் லோடி. யார் தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண்களும் லட்சுமி உருவத்தை பொறுத்திருந்தார்? முகமது கோரி. அடுத்து 1325 யார் சமண துறவிகளுக்கு அனைத்து அரசர்களும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஆணை வெளியிட்டார்? முகமது பின் துக்ளக். அடுத்து
இஸ்லாமியர்கள் எதிராக ராய், ராணா, தாகூர் ஷா, மக்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்களை இந்துக்களுக்கும் வழங்க முடியும் என்று எழுதியவர் பரணி. நோபு சக்கரத்தை கண்டறிந்தவர்கள் சீனர்கள். டெல்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டினது பெரோஸ் துக்ளக். இஸ்லாமிய சட்டங்கள் ஃபிக் அப்படின்னு அழைக்கப்படுது. முகமது நபியோட வாரிசாக கருதப்படுறது காலிபா. யார் 1,80,000 அடிமைகள் வைத்திருந்ததுக்காக புகழ் பெற்றவர்? சுல்தான் பெரோஸ் துக்ளக். அத்வைதியும் கதோப்ரா எங்க அமைஞ்சிருக்கு? அஜ்மீர். அலை தர்சாவை கட்டுறது அலாவுதீன் கில்ஜி. துக்லாபாத்ல யமுனை நதியை தடுத்து செயற்கை அமைச்சது முகமது துக்ளக். யாருடைய கல்லறை ஒரு உயர்ந்த மேடையின் மீது கவிகளை கொண்ட சாய்வு சுவர் என்று அறிமுகப்படுத்து? கியாசுதீன் துக்ளக். பார்த்திக உரைநிலை கவிதையிலோ ஒரு முக்கியமான நபராக விளங்குறது அமீர் குஸ்ரு. அடுத்து முகலாயர்கள். முகலாய பேரரசை நிறுவனது பாபர். 1524 பானிபட் போர்ல பாபர் யாரை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவனப்படுத்தினா? இப்ராஹிம் லோடிய. முகலாய பேரரசோட காலம் 1524 1557. முகலாய பேரரசோட 6 முக்கிய அரசர்கள் பாபர், குமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். 1507 யாருடைய மறைவை தொடர்ந்து முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது? அவுரங்கசீப். 1707 முதல் 1857 வரை எந்த அரசு பேரளவுக்கு ஒரு அரசாங்கம் இயங்கியது? முகலாய அரசு. யார் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினா ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அரசை உருவாக்கினார்? அக்பர். 1526 முகலாய பேரரசு எதனை தலைநகராக நிறுவப்படுது? டெல்லி. யார் அந்த 11 வயதில் தன் தந்தையிடமிருந்து சாமர்கண்டை, தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு நகரம், மரபுரிமை சொத்தாக பெற்றார்? பாபர். ராகுல் கஜினி ஆகியவை கைப்பற்றிய யார் சிந்து நதியை கடந்து ஒரு சிறிய அரசை ஏற்படுத்துறார்? ஜாகிர் முகமது பாபர். முதலாம் பானிபட் போர் எப்பனா? ஏப்ரல் 21 1526. ஏப்ரல் 2 1526. ஏப்ரல் 2 1526. அடுத்து இப்ராஹிம் லோடியோட பெரும் படையை எண்ணிக்கையில குறைவான யார் அந்த படையை கொண்டு பானிபட்டை தோற்கடிக்கிறார்? பாபர். பாபர் மற்றும் சித்தோனி ராணா சங்காவுக்கும் இடையே காண்பா போர் 1927. வெடிமருந்து முதன்முறை யார் கண்டுபிடிக்கப்படுது? சீனர்கள். பீரங்கியை பயன்படுத்தும் ராணுவ படைப்பிரிவு யாருன்னா? பீரங்கி படை. அடுத்து பாபர் மற்றும் சந்தேரியின் மேதினா இருவருக்கும் இடையே சந்தேரி போர் எப்போது நடைபெற்றது? 1928. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். பாபர் எப்போது காலமான? 1530. முகலாய பேரரசை நிறுவிய பாபர் எம்மொழிகள் புலம்பிவிட்டவர்? பார்சிகம் மற்றும் அராபியா. பாபரோட நினைவு குறிப்பான எது உலக செவ்வியல் இலக்கணமாக கருதப்படுதுன்னா? துசிக்கி பாபுரி. எப்போது தௌரா என்னிடத்தில் ஆப்கானிய தோற்கடித்த குமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார்? 1532. டெல்லியில தீன்மாரான புதிய நகர் உருவாக்குறது ஹிமாயூன். ஹிமாயூன் மற்றும் ஷெர்கான் இடையே சவுக்கா போர் எப்போ நடைபெறுது? 1539. கண்ணோசி போர் 1540. ஜாகிதார் குடும்பத்தில் பிறந்து பரிஸ் என்று அழைக்கப்பட்ட யார் ஒரு புலியை கொண்டதால் இப்பெயரை பெற்றார்? ஷெர்கான். விவசாயி சீர்குலைந்ததால் அரசன் சீர்குலைவான் என நம்பியர் ஷெர்ஷா. நெகிழ்வு தன்மை கொண்ட வருவாய் முறையை பின்பற்றியது ஷெர்ஷா. யாருடைய நாணய முறையானது ஆங்கிலேய காலத்து நாணய முறைக்கும் அடுத்தமானது? ஷெர்ஷா. உறுதியான சாலை வசதி முறையை பராமரித்தவர் ஷெர்ஷா. அனைத்து சாலைகளையும் டேஷ் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவும் வசதி செய்யப்பட்டுள்ள சராய். ஆளுநர்களுக்கு கருவூலத்திலிருந்து உதவி வழங்கியவர் யார்? ஷெர்ஷா. யார் ஒரு வைதிக சன்னி முஸ்லீம் ஆவார்? ஷெர்ஷா. நில உடைமை முறைகள் ஜாகிதாரி மற்றும் ஜமீன்தாரி முறை. ஒரு குறிப்பிட்ட பகுதியை வரி வசூல் செய்கிற அதிகாரமும் அப்போதைய நிர்வகிக்கின்ற அதிகாரமும் அரசாங்கம் சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கூறும் முறை வந்து ஜாகிதாரி முறை. குத்தகையாளரிடம் விவசாயிகளிடம் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகை அரசு செலுத்துவது யாரா? ஜமீன்தார்கள். யாருடைய நிதி நிர்வாக முறை? பெருமளவில் ஷெர்ஷா நிர்வாக முறை அதிகமாக அக்பர், தோடர்மால். குரான் விழாவை கட்டினது ஷெர்ஷா. யார் தன்னுடைய கல்லறை மாடத்தை சசான கட்டினார்? ஷெர்ஷா. அக்பருக்கு எத்தனையாவது வயதில் முடிசூட்டப்படுது? 14. அக்பரின் தலை சேர்ந்த பாதுகாவலர் பைரம் கான். 1556 நவம்பர் மாதம் அக்பர் டெல்லியை நோக்கி போடப்பட்டு யாரை 2ஆம் பானிபட் சந்தித்தார்? ஹெமுவர். கானி கானா என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் இருந்தவர் அப்துல் ரஹீம். ஆக்ரா கோட்டையின் முக்கிய நுழைவாயில் யாருடைய அக்பர் நிறுவனார்? ஜெய்மால் பட்டா. அக்பர் எப்போ இயற்கை எழுதினார்? 1905 அக்டோபர் 27. முஸ்லீம்கள் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து புனித யாத்திரையின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கியவர் யாருன்னா? அக்பர். அக்பர் ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பாமர் மகனான யாரை மணந்தார்? ஹர்காபாய. ராஜா பகவான் தாஸின் மகனான யார் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி ஆவார்? ராஜா மான்சிங். முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற இறுதி போரான ஹால்டிகாட் போர் எப்போது நடைபெற்றது? 1926. பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைவரை உருவாக்கியவர் அக்பர். யார் ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். மன்சப்தார் தகுதி 2 வகைப்படும். அவை ஜாட்டு, சவார். ஒவ்வொரு மன்சப்தாரும் பெரும் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதை குறிப்பது ஜாட்டு. மன்சப்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கை குறிப்பது சவாறு. சுல்லிகுல் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யாருன்னா? அக்பர். இபாதத் கானா என்னும் வழிபாடு கூடத்தை நிறுவனது அக்பர். அக்பருடைய தத்துவத்தையும் விளக்குவதற்கு அக்பரும் பதானையும் ஏற்படுத்திய சரியான சொல் வந்து தௌஹீத் இலாஹி. சமஸ்கிருத, அரபிய, கிரேக்க மற்றும் ஏனைய மொழி நூல்களை பார்சிக மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்கத்துறையை உருவாக்கியது அக்பர் தான். அக்பர் பின் அவருடைய மகனான யார் எழுதினார்? சலீம். அக்பரின் மூத்த மகனான யார்? சீக்கிய குரு அர்ஜுன் தேவின் அதனோடு கலகத்தில் இளவரசர் குஸ்ரு. ஷாஜகானுடைய பேர் குர்ரம். யாருடைய ஆட்சி வில்லியம் ஆக்கினால் மற்றும் தாமோசோ என்ற இரு ஆங்கிலேய வருகைக்கு சாத்தியமானது? ஜஹாங்கீர். எத்தியோப்பியாவில் இருந்து இந்தியாவுக்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர் மாலிக் ஆம்பர். சூரத்தில் வணிக மையம் அமைக்க ஜஹாங்கீரிடம் அனுமதி கோரியவர் தாமஸ்ரோ.
ஜஹாங்கீரின் பாரசீக மனைவி மெகவுனிசா. டேரியன்கள் எப்போது தமிழ்நாடு தங்கமலை உயர்ந்த நிறுவனம் 1920. டேரியன்களின் தலைமையிடமாக இருந்தது சொராம்பூர். ஆங்கிலேயர்கள் முதலில் எங்கு ஒரு வணிக சாவடி நிறுவனாங்க சூரத்துல. ஆங்கிலேயரோட மிக முக்கியமான வணிக குடியேற்றங்கள் கல்கத்தா வில்லியம் கோட்டை, சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை, பம்பாய் மாளிகை. பிரான்ஸ் அரசன் 16ஆம் லூயிஸின் சமகாலத்தவரான ஷாஜகான். யாருடைய காலத்தில் அரசருக்காக புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்படுது? ஷாஜகான். ஷாஜகானோட ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சது பெர்னியர், டாவர்னியர், மாண்டல்சோ, பீட்டர் முண்டி, மனுச்சி. மூத்த மகனான யார் அரசனாவதை ஷாஜகான் விரும்பினார்? தராஷ்கோ. ஷாஜகானின் 4 மகன்கள் இடையே நடைபெற்ற வாரிசுரிமை போரில் வெற்றி பெறுகிறார். 3ஆம் மகன் அவுரங்கசீப். அரண்மனை கைதியாகவே ஷாஜகான் எப்போது மரணம் அடைந்தார்? 1666 ஜனவரியில. ராஜ்மஹால் யார் மனைவியின் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டார்? ஷாஜகான். டெல்லி அரியணைக்கான வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப் தோற்று போன யார் தத்துவஞான இளவரசன் அறியப்பட்டார்? தாராஷுகோ. சமஸ்கிருத மொழியில் அமைந்த உயர்நிலை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தது தாராஷுகோ. முகலாய கட்டடங்களின் சிறப்புமிக்க வடிவம் தாஜ்மஹால். ஓகேவா? அடுத்து ஷாஜகான் யாருக்கு அலியா புகழ் இருப்பதற்காக தாஜ்மஹாலை கட்டினார்? மும்தாஜ். பாரசீக வம்சாவளி சேர்ந்த இந்தியராகிய யார் தாஜ்மஹாலின் தலைமை கட்டிடங்களில் முன்னராவார்? உஸ்தாத் அகமது காக்ரி. உலகை வெல்பவர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் அவுரங்கசீப். தொடர்ந்து அவுரங்கசீப் தலைநகர் ஷாஜகானாபாத். வட இந்தியாவில் அவுரங்கசீப்புக்கு எதிராக 3 மிக முக்கிய கிளர்ச்சிகள் அரங்கின அவை ஜாட்டு, சத்னாமியர், சீக்கிய கழகம் இதெல்லாம். 1681 மேவாரின் புதிய ராணாவாக பதவியேற்ற யார் அவுரங்கசீப்புடன் ஒரு அமைதி உடன்படிக்கை கையெழுத்திட்டார்? ராணா ஜெய்சிங். 1480 முதல் 1686 வரை ஆட்சி செலுத்திய அடில் ஷாஹி மரபின் தலைநகர் பீஜப்பூர். அவுரங்கசீப்பின் முக்கிய தளபதிகள் செய்டஸ் கானும் ஜெய்சிங்கும். யார் ஒயிலாப்பூர் முறைப்படி 1953 தான் மரணமடையும் வரை முகலாய படைகளை எதிர்த்து போர் செய்தார்? சிவாஜி. யாருடைய ஆட்சி காலத்துல இந்து அதிகாரிகள் அதிகமான எண்ணிக்கையில் அரசு நிர்வாகத்தில் பணியாற்றினா? அவுரங்கசீப். முகலாயர் ஆட்சி காலத்துல சமூக அமைப்புள்ள முதன்மை நிறுவனம் கிராம சமூகம். முகலாயர் ஆட்சி காலத்தில் முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக உறுப்பான பஞ்சாயத்து அமைப்பை உருவாக்கினார். யாருடைய ஆட்சி காலத்தில் 15 விழுக்காவுக்கும் மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்கள் கணக்கிடப்பட்டாங்க? அக்பர். அக்பர் காலத்தில் புகழ்பெற்ற பிரபுக்கள் ராஜா தோடர்மால், ராஜா மன்சிங், ராஜா பீர்பால். ராஜபுத்திரர்கள் அரசு நிர்வாகத்தில் இருந்த பல்வேறு பயணங்களுக்கு எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நியமித்தாங்க? காயஸ்தர், கத்ரி. முகலாயர் காலத்துல மராத்தியரை பிரபுக்களாக நியமித்தவர்கள் யாருன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். சிவாஜியின் தந்தையான யார் சிறிது காலம் ஷாஜகானிடம் பணியாற்றினார்? ஷாஜி. முகலாய பொருளாதாரம் என்பது காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம். முகலாயர் காலத்துல முக்கிய பாசன முறை கிணற்று நீர் பாசனம். முகலாயர் காலம் மற்றும் ஒரு முக்கிய வணிக பெயர் அவுரி. முகலாயர் காலத்துல தலைமை பட்டு உற்பத்தி மையம் வங்காளம். முகலாய ஆளும் வர்க்கத்தாருக்கு எது முக்கியமான வருவாய்? நிலவரி. ஜப்தி முறையை பிரகடனம் செய்தது அக்பர். அரிசி, சர்க்கரை, மசின் பட்டு, உணவு தானியம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்வது முக்கிய மையமாக இருந்தது வங்காளம். பருத்தி துணி உற்பத்தியாக புகழ் பெற்றிருந்தது சோழமல்ல கடற்கரை. கைவினை பொருட்கள் உற்பத்திக்கு ஏற்பட்டது லாகூர். யாருடைய வெளிநாணய முறை வெளிக்கான தேவையை அறிவித்தது? முகலாயர். நீர் வைப்பதற்காக பல பீப்பாங்கள் இயக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் யார் காலத்தில் அறிமுகமானது? பாபர். வெடிப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை பலனாக்கிய பெருமை யாரை சாரும்? அக்பர். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலே கண்ட முதல் மனிதர் அக்பர். சிகப்பு நிறம் மற்றும் பைகளாலான குழந்தைவாளை கட்டினது அக்பர். ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் யாருடைய கல்லறை மாடம் உள்ளது? அக்பர். யாருடைய காலத்தில் முகலாய கட்டடக்கலை அதன் சிகரத்தை எட்டியது? ஷாஜகான். திவானியாம், திவானிகாஸ், மோதி மகால், பூரமகால் போன்ற பிரம்மிபுரம் கட்டடங்கள் சொல்லப்பட்டுள்ள செங்கோட்டை யார் காலத்து கட்டடக்கலை திறன்களை பதிப்பிக்கிறது? ஷாஜகான். ஜும்மா மசூதியை கட்டினது ஷாஜகான். ஷாஜகானாபாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தை உருவாக்குனது ஷாஜகான். யாருடைய காலத்தில் லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டது? அவுரங்கசீப். ஜாலிமன் தோட்டங்களை உருவாக்குனது ஜஹாங்கீர், ஷாஜகான். அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள் தஷ்வந்த் பசவன். ஐரோப்பிய ஓவியங்கள் யாரால் அக்பரின் அவையை அறிமுகம் செய்யப்பட்ட? போர்த்துகீசிய பாதிரிமார்கள். யாருடைய காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைவதும் வளர்ச்சி பெற்றது? ஜஹாங்கீர். இசையை ஆதரித்தவர்கள் ஜஹாங்கீர், ஷாஜகான். யாருடைய காலத்தில் இந்தியாவின் செவ்வியல் இசை குறித்த பல நூல்கள் எழுதப்பட்டது? அவுரங்கசீப். பிற்கால முகலாய அரசர்களில் ஒருவரான யார் இசைத்துறையில் முக்கிய வளர்ச்சிகள் ஏற்பட காரணமாக இருந்தார்? முகமது ஷா. அடுத்து ஆமுக்தமால்யதா என்னும் நூலை எழுந்தது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவரோட அவைக்கள புலவரான யார் மனுசித்ராயின் நூலில் இருந்தார்? அல்லசனை பெத்தன்னா. அடுத்து மராத்தியர். முகலாய மீட்சியில் முக்கிய பங்கு வகித்தது மராத்தியர். 12ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதியில் மராத்திய மாமன்னர் யாருடைய தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றார்? சிவாஜி. தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யாருன்னா வெங்கோஜி. தஞ்சாவூரில் மராத்திய ஆட்சி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1674. மராத்தியர்கள் அந்த குறுகா நில பகுதியை அழைக்கப்படுவது கொங்கணம். பாமணி சுல்தானோட கீழ் செயல்பட்ட யார் சிவாஜி காலத்தில் வெற்றி பெற்றார்னா மராத்தியர். ஜுன்னார் என்ற இடத்திற்கு அருகே ஷிப்னர் என்ற பகுதியில ஷாஜி போன்ஸ்லே மற்றும் அவர் முதல் மனைவி ஜீஜாபாய்க்கு மாணவராக இருந்தவர் தான் சிவாஜி. அகமது நகர் அகமது ஷாவின் அபிஷேக அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த யாரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார்? மாலிக் அம்பர். 3ஆம் இருந்த ஷாஜி போன்ஸ்லேவின் ஜாகிர்தாரான யாரின் பராமரிப்பில் சிவாஜியும் அவரது தாயும் இடப்பட்டனர்? தாதாஜி கொண்டதேவ். ராணுவ மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகீர். அடுத்து சிவாஜி யாரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார்? துறவி ராமதாஸ்.
மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக தூளுரைத்தவர் அப்துல் கான். 1660 ஆண்டு தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுவது செய்ஷ்டகான். பிறந்தநாள் படுக்கை எப்ப? 1665 ஜூன் 11. சிவாஜி எப்ப ஆகிய கூட தேவேந்திர அரியணை ஏறினாரு? 1664 ஜூன் 6. சிவாஜி மறைந்த ஓராண்டுக்கு பிறகு அவரது மகனான யார் மராத்திய தலைமையேற்றாரு? சாம்பாஜி. சாம்பாஜிக்கு பிறகு மராத்திய தலைமை வைத்தவர் ராஜாராம். அவுரங்கசீப்போட மரணத்துக்கு பிறகு சாம்பாஜி மகனான யார் விடுதலையாகி மராத்திய அரியணை அலங்கரித்தார்? சாகு. கோல்காப்பூர்ல அரியணை ஏறினது 2ஆம் சாம்பாஜி. சாகு 1941 மறைந்த பிறகு யார் அரியணை ஏறாரு? ராமராஜா. அஷ்டபிரதான் என்ற அவையை வைத்திருந்தது யாருன்னா சிவாஜி. அரசோட அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? அமர்த்தியா அல்லது நிதியமைச்சர். அடுத்து அரசோட நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆணைகள் வடிவில் பராமரித்தது பாக்கியராம அல்லது மந்திரி. மதம் தொடர்பான சடங்குகளுக்கும் தான தர்மங்களுக்கும் பொறுப்பேற்று இருந்தவர் பண்டிட் ராவ் அல்லது தனத்தியகா அல்லது சதர் அல்லது முதாசிப் அல்லது மத தலைவர். குடிமை மற்றும் ராணுவ நீதிக்கு பொறுப்பேற்று இருந்தவர் நியாயத்தீஷ் அல்லது தலைமை நீதிபதி. ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பு, அமைப்பு ரீதியாக பராமரிப்பது, ராணுவத்தை நிர்வகிப்பது ஆகியவற்றை கவனித்துக் கொண்டவர் யாருன்னா சாய் நௌபத் அல்லது தலைமை தளபதி. நிர்வாக வசதிக்காக யார் தனது அரசின் 4 மாகாணங்கள் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைஸ்ராய் எனப்படும் அரசு பிரதிநிதியை அமர்த்தினார்? சிவாஜி. மாகாணங்கள் ஏற்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டதுதான் பிராந்த். பாரம்பரியப்படி இது நிர்வாக நடைமுறை அரசியலாக இருந்தது கிராமம். சிவாஜி வசூலித்த வரி வகைகள் சவுத்து, சதேஷ் முக்கியம். அடுத்து மராத்திய கைப்பற்றிய மாவட்டத்தோட வருவாயில 4 1 பங்கு சவுத் அப்படின்னு வசூலிக்கப்படுது. சிவாஜி தனது கூடுதல் வருவாயில் 10% எந்த ஒரு மூலம் பெற்றாரு? சதேஷ் முகி. தேசாய்கள் தேஷ்முகோட பிரதம தலைமையாக இருந்தது சதேஷ் முக்கு. சிவாஜியோட ராணுவ படை பிரிவுகள் பாத்தீங்கன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை. காலாட்படை ரெஜிமெண்ட்டுகள் பிரிகேடுகள் 2ஆ பிரிக்கப்படுது. 9 வீரர்கள் கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் நாயக்கு. ஒவ்வொரு படைப்பிரிவிலும் 25 குதிரைப்படை வீரர்கள் சார்ஜன் தகுதிக்கு இணையான தகுதியில யார் தலைமைக்கு செயல்படுறதுனா ஹவில்தார். 10 ஜவான்தாரோட தலைவராக திகழ்ந்தது அஜாரி. குதிரைப்படை தலைமை தளபதி சாய் நௌபத். அரசு மூலமாக குதிரைகள் வழங்கப்பட்ட படை வீரர்கள் டேஷ் அழைக்கப்படுறாங்க, பரங்கியர்கள். தாங்களாவே குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் ஷைலேதார்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கிரிமினல் வழக்குகளை விசாரித்தது பட்டேல்கள். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஹாஜி மஜ்லிம். அடுத்து சிவாஜியோட அமைச்சரவையான அஷ்டபிரதானங்களுக்கும் முதன்மையானவங்க பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. மேற்கு கரையோரத்துல யார் அதிகாரம் படைத்த கடைசி தலைவராக இருந்தார்? கனோஜி ஆங்கிரே. பிளாசி போர் 1957. 3வது பானிபட் போர் 1961. ஷாலாவோட அரசு பிரதிநிதிகள் தைமூர். முதலாவது ஆங்கில மராத்திய போர் வந்து 1775 72. 2ஆம் ஆங்கில மராத்திய போர் 1803 1806. 3ஆம் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1817 1818. சிவாஜி வைத்தோன்றார் யார்? சதாராவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய அரசாங்கத்துக்கு அரசாங்க பிரதாப் சிங். யார் முட்டி கோப்பை பேஷாவின் பதவியை சேர்ந்து மறுபடி சாதகமா மாற்றினது? பாலாஜி விஸ்வநாத். யார் அந்த ஆட்சி காலத்தில் நயன்தாராவுக்கு உருவாக்கினார்? கிருஷ்ணதேவராயர். தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியோட கடைசி ஆட்சியாளர் 2ஆம் சரபோஜி. 2ஆம் சரபோஜி யார் மூலமாக கல்வி பயின்றார்? பட்ரிக் ஸ்வாட்ஸ். மேற்கத்திய அறிவியல் மற்றும் மருத்துவத்தை கையாளும் மருத்துவர்கள் இருந்தது 2ஆம் சரபோஜி. ஒரு அச்சகத்தை நிறுவது யார் நவீன திறன்கள் உண்டாக இருந்தது? 2ஆம் சரபோஜி. தஞ்சை சரஸ்வதி மகான் உலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு யார் தெரிவிக்கப்படுது? 2ஆம் சரபோஜி. மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் எந்த எழுத்தொழிலும் எழுதப்படுறாங்க? மோடி. கிறிஸ்தவர்கள் அல்லாத உணவு குழந்தைகளோட கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகள் இணைவது 2ஆம் சரபோஜி. புதிய அல்லது நவீன கல்வி முறைக்காக நவவித்யா முறையை அறிமுகம் செய்தது 2ஆம் சரபோஜி. மத பரப்பாளர்கள் கண்ணந்தங்குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கான பள்ளியை ஆதரித்தவர் 2ஆம் சரபோஜி. தன்வந்திரி மகான் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியவர் 2ஆம் சரபோஜி. நோயாளிகளோட ஆவணங்களை பராமரிக்கும் முறை அறிமுகம் செய்து 2ஆம் சரபோஜி. 12 தொழில் அடைய ஆராய்ச்சி புத்தகத்தை உருவாக்குவது 2ஆம் சரபோஜி. குமார் சம்பவ சம்புதேவத்திர குரவஞ்சி முத்திராவளி ஆகிய புத்தகங்களை எழுதியவர் 2ஆம் சரபோஜி. கர்நாடக மேற்கத்திய இசைகளில் கிளாரின் என்று வயலின் ஆகிய கருவிகள் அறிமுகம் செய்து 2ஆம் சரபோஜி. தஞ்சாவூர் வைத்த புலவர்த்து பணிகளை செய்தது 2ஆம் சரபோஜி. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்துல தமிழ்நாட்டோட முதலாவது வனவியல் பூங்கா என்பது 2ஆம் சரபோஜி. கடைசியா இந்திய பண்பாட்டோட இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனமொழி வழக்காடு இந்தியாவை வாசப்படுறாங்க. அதை பார்த்தா முடிஞ்சிருச்சு. ரைட்டு. பண்படுத்தல் என்பதற்கு பொருள் செம்மைப்படுத்த சீர்படுத்துதல். கல்ச்சுரா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி. 1937 கல்ச்சுரா என்ற சொல்லுக்கு இணையாக பண்பாடு எனும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டவர் பேராசிரியர் வையாபுரியார். அடுத்து பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியவர் விவேகானந்தர். மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து வேறுபட்டு காணப்படுவது பண்பாடாகும் என்று கூறினது ரூத் பெண்டிகின். அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனிதனும் நேர்மையான நோக்கோடும் மகிழ்ச்சியுடன் செய்வதில் தான் பண்பாடு விடுகிறது சொன்னது வால்டேர். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள உருவாக்கிய கல்வி பண்பாடு அப்படின்னு சொன்னது சி.சி. நார்த். ஒருவர் தம் குணநலன்களை இழப்பதிலும் தம்மை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பெறுவதிலும் பேரவாக கொண்டிருக்கும் நிலை பண்பாடாகும் சொன்னது மேத்யூ அர்னால்டு. பண்பாடு என்பது மக்களால் ஆக்கப்பட்ட கருவி. இந்த ஊடகத்தை கொண்டே மக்கள் அவர்களுடைய நிறைவேறி செய்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னது மாரிகோ சோக்கி. பாடி என்பது சீரிய வாழும் முறை. இவ்வாழும் முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் ஊக்குவிக்கப்படுகிறது என்று கூறியவர் கே. முன்ஷி. அடுத்து தனிச்சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன
சமுதாயத்தினுடைய பண்புகளை பண்பாடு என குறிப்பிடத்தக்கன்னு சொன்னது அமெரிக்க மாணவியாளர்கள். மனித வாழ்க்கையை பரிபரித்து காட்டும் காலக்கண இலக்கியமாதலால் காலத்தின் கோலத்தை அந்த கால இலக்கியங்களை காணலாம் அப்படின்னு சொல்றது ஜி.இ. டெரவிலியான். பின்வேத காலத்தில் தோன்றியது 4 வர்ண முறை. 17 கீழ்கணக்குகள் எத்தனை நூல்கள் அறக்கத்தில் எடுத்தது 11. சமண நூல்கள் பாடப்படுவது நாலடியாறு. அவ்வையார் நீதி நூல்கள் குறிப்பிடுகிறது ஆதிச்சொலி. பௌத்த சமய நூல்கள் 3 பிரிவாக உள்ளனவை சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம பீடகம். தமிழ்நாட்டில் பௌத்தம் பரவின்றதை எந்த காப்பியங்களாக அறியலாம்? மணிமேகலை. சமண நூல்கள் ஆகம சித்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சமண சமயம் விரிப்புள்ளாக வைக்கப்படுது. அவை ஸ்வேதாம்பா, திகம்பரர். இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடிகளாக அப்படின்னு சொன்னது பேராசிரியர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூல் ஆசிரியர் சக்திவேல். நாட்டுப்புறவியலை குறிக்கும் பால்குலர் என்ற சொல்லை 1947 உருவாக்கியவர் வில்லியம் ஜான் தாமஸ். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்பது யாருடைய கருத்தாகும்? வில்லியம் ஜான் தாமஸ். தொல்காப்பியல் குறிப்பிடும் பண்ணத்து என்பது எந்த பாடலை குறித்தது? பாமரர். கதைப்பாடலுக்கு தமிழில் என்ன பெயர் உண்டு? அம்மானை. அம்மானை என்ற சொல் முதன்முறை கையாளப்படுத்தி எந்த ஒரு சிறப்பதிகாரத்துல? கதைப்பாடல் எத்தனை பகுதிகளை கொண்டது? 4. சிறந்த கருத்தை கூறுவது பொன்மொழி. உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழி. புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுவது என்று கூறியவர் ஈபி டெய்லர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பாரமே சொன்னது தாய்மானவர். மேன்மையான சிந்தனை எல்லா பகுதிகளிலும் இருந்து நம்மிடம் வரும் சொன்னது ரிக்வேதம். யாரும் முறை யாவலும் கேளு கணியர் பூங்குன்றனர். அடுத்து வேற்றுமை ஒற்றுமை. மக்கள் உயிரினத்தை முக்கிய நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார்கள். அது ஜீவகாருண்யம். எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது இந்தியா என்றும் இதையும் அதுதான் இந்தியா அப்படின்னு சொன்னது ஏஎல் பாஷம். 2017 மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை 120 கோடிக்கு மேல. இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்டது 2008. இந்தியாவின் நீளமான நதி, புனிதமான நதி, மிக அதிக எண்ணிக்கையான துணை நதி போன்ற பல சிறப்புகளை பெற்றது கங்கை நதி. இந்தியா வடக்கே இமயமலை முதல் தெற்கே இதுவரை பறந்து நின்று காணப்படும் மிகப்பெரிய ஒரு நாடு கன்னியாகுமரி. எந்த மலை இந்தியாவை ஆட்சி கண்டது பிரிக்கிறது? இமயமலை. 3 பக்கம் நீராலும் ஒரு புறம் நிலப்பரப்பாலும் சூழப்படுத்தால் இந்தியா ஒரு தீபகற்ப நாடுன்னு சொல்றோம். ஆசியாவின் இத்தாலி அப்படின்னு அழைக்கப்படுறது இந்தியா. அடுத்து இந்தியாவோட அருகில் உள்ள தீவு இலங்கை தீவு. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை நாடோட பருவநிலை. தேயிலை அஸ்ஸாம், காஃபி கர்நாடகா, பருப்பு பிரதேசம், பருத்தி குஜராத் மகாராஷ்டிரா, மலை குறைந்த உயிரினங்கள் பீடபூமிகள்ல, கனிம வளங்கள் நிறைந்து காணப்படுவது சோழக பீடபூமி, திணைப்பொருள் அதிகமாக காணப்படுவது பீடபூமி மாணவ பீடபூமி. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இடங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்ததுன்னு சொன்னது ஹெரோடோட்டஸ். காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுத்திரம் ஆகிய பகுதியில் உள்ளது இந்தோ ஆரிய இனம். அடுத்து தமிழகம், ஆந்திர மைய மாநிலங்கள் சோட்டா பகுதியில் வாழும் இனம் திராவிட இனம். அஸ்ஸாம், நேபாள வாழும் இனம் மங்கோலிய இனம். ஐக்கிய மாநிலங்கள் பீகார் பகுதியில் வாழும் இனம் ஆரிய திராவிட இனம். வங்காளம், ஒற்றதேசம் பகுதிகளில் வாழக்கூடிய இனம் மங்கோல் திராவிட இனம். மராட்டிய பகுதியில் வாழும் சிந்திய வடமேற்கு எல்லையோரத்தில் வாழும் இனம் துருக்கிய ராணிய இனம். இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது B.S. ஸ்மித். மொழி என்பது மனிதன் நமது உள்ளத்த உணர்வுகளை பிறகு உணர்த்துவதும் மிகச்சிறந்த ஒரு கல்வியாகவும் சொன்னது அபேர் குரோம்பி. 2017 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளை மக்கள் பேசி வருவதாக PLSC தெரிவிக்கிறது 780. 1,00,000க்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் எத்தனை? 33. சமஸ்கிருதம் வட இந்திய மொழிகளில் எந்த எழுத்து வடிவம் தேவைப்படுது பயன்படுத்தப்படுச்சு? தேவநாகரி. வட இந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகள் உருது, வங்காளமோ. வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படும் மொழி அஸ்ஸாமி. தென்னிந்தியாவில் பேசப்படும் முதன்மையான மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்தியா ஐரோப்பிய அளவு மொழிகள் 22. ஓகேவா? 22 மொழி எம்மொழி மிகவும் பழமை தமிழ் மொழி. பிரெஞ்சு மொழி எங்க பேசப்படுது? பாண்டிச்சேரியில். போர்த்துகீசிய மொழி கோவால. சீக்கியர்கள் பெரும்பான்மையான மாநிலம் பஞ்சாப். ஆசிய கண்டத்தின் மத்திய தென்மதில் அமைந்த நாடு இந்தியா. ஹிந்த் என்ற பெயர் எந்த நதி பெயரிலிருந்து பெறப்பட்டது? சிந்து. புராண கோலம் தொட்டே நமது நாடு எந்த பெயர்ல கொண்டிருக்கு? பாரத நாடு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல் ஜவஹர்லால் நேரு. குருநானக் தேதி எங்க நடைபெற்றது? பஞ்சாப். பொங்கல் விழா வட இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுது? மகர சங்கராந்தி. இந்தியா சமய சார்பற்ற நாடு. இலக்கியங்கள் கௌரவமாக உள்ளது இந்தியா. மேகதூதம் மற்றும் காவலம் என்ற நூல் ஆசிரியர் காளிதாசர். வங்காளத்தில் அறுவடை திருநாள் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? தவன்னா. எங்கு முதலாக ஸ்தூபி என்ற கட்டிட அமைப்புரை அறிமுகப்படுத்தப்படுது? வட இந்தியா. பழமையான ஸ்தூபிகள் எங்கு காணப்படுது? சாஞ்சி சாரநாத். எந்த கட்டட பாணியில் மசூதிகள்? பாரசீகம். வட இந்தியாவில் எந்த இசையும் தென்னிந்தியாவில் எந்த இசையும் மக்களை ஒன்றே கூடியதாக திகழுது? இந்துஸ்தான் இசை, கர்நாடக இசை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மொத்த குரூப் 4 விஷயமே ஒரு விட முடிச்சு விட்டோம். ஓகேவா? கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் வந்திருக்கு? ஓகே, 3/4 மணி நேரம் வந்துருச்சு. ஓகேவா? சோ 3/4 மணி நேரத்துல மொத்த ஹிஸ்டரி பார்த்துட்டோம். மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் டாபிக் வைஸே பார்த்துட்டோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஹிஸ்டரியில இருந்தும் அடுத்து பாத்தீங்கன்னா நேத்து பார்த்த சிம்பிள்னஸ் காம்பவுண்ட் லெசன் நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ மறக்காம சேனலுக்கு வந்துருங்க. டெஸ்டையும் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.